ஹலோ வியூவர்ஸ், நேர்கோணம்ல இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது கார்ப்பரேட் உலகத்துல ஒரு மிகப்பெரிய ஆலமரமா வளர்ந்து நிக்கிற மிஸ்டர் எம் சரவணவேலன். சார், உங்க சக்சஸ பத்தி நிறைய பார்த்திருக்கோம், உங்க பிசினஸ் டெக்னிக்ஸ் பத்தி நிறைய படிச்சிருக்கோம். ஆனா இந்த சரவணவேலன் அப்படின்ற பிராண்டுக்கு பின்னால இருக்கிறது யாரு? என்னோட இந்த நிமிஷத்துக்கு பின்னால ஒரு 25 வருஷ வழி இருக்கு. நான் இந்த சேர்ல உட்காந்து இன்டர்வியூ கொடுக்கறேன்னா அது என் திறமை மட்டும் இல்லை, என் அம்மாவோட ரத்தமும் வேர்வையும் தான். அவங்களோட இருட்டான அந்த நாட்கள் தான். இன்னும் விடியல, அதுக்குள்ள குடத்தை தூக்கிட்டு வந்துட்டா. இந்த விவகாரத்தானவ முகத்துல முடிச்சா அன்னைக்கு பொழுது எப்படி விடியுமோ தெரியல. அதுவும் அந்த நேரத்தை பாரு, அமுக்குன இருட்டு மாதிரி. இதுல 2 பிள்ளைங்க வேற. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ. அம்மா, நீ இன்னும் தூங்கலையா? இன்னும் தச்சிட்டு தான் இருக்கியா? ஆமாண்டா கண்ணு, இன்னும் தச்சிட்டு தான் இருக்கேன். நீ எல்லாம் எதுக்கடி மேக்கப் போடுற? நீ மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி கண்ணாடி கொஞ்சம் பாரு, மூஞ்சிய பாரு. காக்கா என்ன காக்கா கூப்பிட்டா சத்தம் இல்ல? காக்கா என்னடி திமுறா உனக்கு? ஏய் காக்கா, போதும் மலரு, எதுக்காக நீ அழுவணும்? உன்னை விட்டுட்டு போனவனே சந்தோஷமா இருக்கான். உன்னை நம்பி 2 பிள்ளைங்க இருக்கு. இந்த மிஷின் சத்தத்தை விட உன் அழுகு சத்தம் அதிகமா இருக்கு. ரசிக்காத அவர்கள் உள்ளம் பாலடைந்து போனது. ஒரு நாளும் உன் மனம் கேட்டதில்லை நீ அழகாய் என்று. சுற்றோர் சொல்லுக்கு ஆளாகாத மனமில்லாத கற்சிலைகள் அவர்கள். உன் நேசம் நீ ரசிக்கவே கற்சிலைகளுக்கு அல்ல. உலகம் உன்னை இருட்டுன்னு சொன்னா கவலைப்படாத. இருட்டுக்குள்ளதான் நட்சத்திரங்கள் மின்னதுன்னு அவங்களுக்கு புரியவை. நீ யாரோட நிழலையும் வாழ தேவையில்ல, உனக்கு நீயே வெளிச்சமாயிரு. விவாகரத்துங்கிறது ஒரு பெண்ணோட வாழ்க்கையோட புல் ஸ்டாப் கிடையாது, அது ஒரு கமா. அங்கிருந்துதான் என்னோட உண்மையான கதை ஆரம்பிச்சது. என்னை கைவிட்ட சமூகத்தை பார்த்து நான் கேக்குறேன், ஒரு ஆம்பளை இல்லாத ஒரு பொண்ணால சாதிக்க முடியாதுன்னு இன்னும் எத்தனை காலம் சொல்லிட்டு இருப்பீங்க? பாருங்க, நான் ஜெயிச்சு நிக்கிறேன். என் 2 பிள்ளைகளும் எனக்கு கிரீடம் மாதிரி. சிங்கிள் பேரண்டா இருக்கிறது சரியான போராட்டம். என் அம்மாவோட உலகத்துல செல்ஃப் ரெஸ்ட்னு ஒரு வார்த்தையே கிடையாது. நான் தூங்கும்போது வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க.
நான் முழிக்கும் போதும் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. எனக்கு ஒரு நல்ல ஷர்ட் வாங்கி தர அவங்க பழைய சாரிய 3 வருஷம் கட்டியிருப்பாங்க. Hmm.